தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஒரு பாடசாலை சார்ந்த கதையுடன் நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் நான் ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நாள் ஒரு பாடசாலையிலே வகுப்பறையிலே ஒரு மாணவனின் பணம் தொலைந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட பெறுமதியான பணத்தை அவன் ஏதோ ஒரு தேவைக்காக கொண்டு வந்திருக்கின்றான். அவனது பணம் தொலைந்து விட்டது. அந்த மாணவனோ கொஞ்சம் பொறுமையானவன். உடனடியாக அவசரப்பட்டு தன்னுடைய பணம் தொலைந்து விட்டது என்பதை வெளியிலே யாருக்கும் சொல்லாமல் அல்லது ஆசிரியரிடம் முறைப்பாடு செய்யாமல் தன்னுடைய காற்சட்டை பை, தன்னுடைய புத்தக பை எல்லாவற்றையும் திரும்ப திரும்ப பரிசோதித்து பார்க்கின்றான். பரிசோதித்து பார்த்தால் இல்லை, அவனது பணம் இல்லை. பிறகு அவன் நன்றாக யோசித்து பார்க்கின்றான். நான் இன்று காலை பணத்தை கொண்டு வந்தேனா என்று நன்றாக யோசித்து பார்க்கின்றான். அவனுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கின்றது. அவன் ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை இன்று பாடசாலைக்கு கொண்டு வந்திருக்கின்றான். இப்பொழுது பாடசாலை நிறைவடைவதற்கு இன்னும் 2 பாடவேளைகள் தான் இருக்கின்றது. அதற்கு மேல் அவன் பொறுமை இழந்து விடுகின்றான். கொண்டு வந்த பணம் தொலைந்து விட்டது என்று சொன்னால் வீட்டிலே ஏசுவார்கள், அடிப்பார்கள் என்று சிறுவர்கள் சிறுமிகள் பயப்படுவது சாதாரணம். இவனுக்கு இப்பொழுது அந்த பயம் தொற்றிக் கொள்கிறது. உடனே அந்த நேரம் வகுப்பறையில் நிற்கின்ற ஆசிரியரிடம் முறைப்பாடு செய்கின்றான். நான் இன்று கொண்டு வந்த பணம் தொலைந்து விட்டது, காலையே அது எனக்கு தெரியும், எப்படியாவது கிடைத்து விடும் என்று நான் இத்தனை நேரமும் அமைதியாக இருந்தேன். அந்த பணத்தை காணவில்லை. வீட்டிலே என்னை எனது தந்தையோ தாயோ அடிக்கப் போகிறார்கள் என்று இவன் ஆசிரியரிடம் முறைப்பாடு செய்கின்றான். வளமை போலவே பாடசாலைகளிலே இருக்கின்ற ஒரு பிழையான நடைமுறை, பாடசாலையிலே ஒரு மாணவனின் பணமோ பொருளோ தொலைந்து விட்டால் அந்த வகுப்பில் உள்ள ஏனைய மாணவர்களின் புத்தக பைகளை அல்லது அவர்களின் சட்டை பைகளை பரிசோதிப்பது. இன்றும் அந்த ஆசிரியை அந்த முடிவைத்தான் எடுக்கின்றார். ஏனைய மாணவர்களின் புத்தக பைகளை பரிசோதித்து பார்ப்பது. அவர்களிடம் இந்த பணம் இருந்தால் உடனே அந்த ஆசிரியர் முடிவு செய்வார். அந்த பணத்தை இவர்கள் தான் எடுத்திருக்கிறார்கள், அந்த பணம் தான் அவர்களிடம் இருக்கிறது என்று முடிவு செய்வார். அந்த எண்ணத்துடன் இப்பொழுது இந்த ஆசிரியை அந்த வகுப்பினுடைய வகுப்பு தலைவர், மொனிட்டர் என்று நாங்கள் சொல்லுவோம், அவரின் உதவியுடன் ஒவ்வொரு மாணவர்களின் புத்தக பையையும் பரிசோதிக்க தொடங்குகின்றனர். இவ்வாறு இவர் ஒவ்வொரு மாணவனின் புத்தக பையையும் பரிசோதித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கும் பொழுது இடையிலே அமர்ந்திருந்த ஒரு மாணவன் திடீரென்று சத்தம் போட்டு அழத் தொடங்குகின்றான். அழத் தொடங்கியதும் அந்த மாணவனை இந்த ஆசிரியர் தன் அருகே அழைத்து, எதற்காக நீ அழுகின்றாய் என்று சொல்லி கேட்கின்றார். கேட்டதும் அந்த மாணவன் சொல்கின்றான், நேற்று என்னுடைய பிறந்த தினம், என்னுடைய பிறந்த தினத்துக்காக என்னுடைய அம்மம்மா ஒரு குறிப்பிட்ட தொகை பணத்தை எனக்கு தந்தார். நான் அந்த பணத்தை என்னுடைய புத்தக பையிலே வைத்திருக்கின்றேன். பாடசாலை நிறைவடைந்து செல்லும் பொழுது ஒரு புத்தகங்கள் விற்கின்ற கடையிலே ஒரு புத்தகத்தை வாங்குவதற்காக நான் அந்த பணத்தை கொண்டு வந்தேன். அந்த பணத்தை நான் என்னுடைய புத்தக பையிலே வைத்திருக்கின்றேன். நீங்கள் இப்பொழுது அந்த மாணவனின் பணத்தை காணவில்லை என்று ஒவ்வொரு புத்தக பையாக தேடும் பொழுது என்னுடைய புத்தக பையிலே என்னுடைய பணம் இருக்கின்றது, நீங்கள் அதனை நான் அவனிடமிருந்து திருடி விட்டதாக சொல்ல போகிறீர்கள், அதற்காகத்தான் நான் அழுகிறேன் என்று சொல்லி அவன் இன்னும் சத்தம் போட்டு அழத் தொடங்குகின்றான். ஆசிரியருக்கு இப்பொழுது என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த குழந்தை அவ்வாறு கற்பனை செய்து நேற்று தன்னுடைய பிறந்த நாள் அம்மம்மா பணம் கொடுத்தார் என்றெல்லாம் கற்பனை செய்து கொடுப்பதற்கு சொல்வதற்கு அந்த குழந்தையால் முடியாது. ஆனால் அவன் அப்படி சொல்லுகின்றான். ஆனால் இன்னொரு மாணவனோ பணம் தொலைந்து விட்டது என்று சொல்லி முறைப்பாடு செய்கின்றான். இந்த ஆசிரியருக்கு இப்பொழுது பதட்டமாக இருக்கின்றது. ஒருவேளை தவறுதலாக அவனுடைய அம்மம்மா கொடுத்த பணத்தை நான் அவனுடைய புத்தக பையிலே கண்டிருந்தால் அவரின் மீது திருட்டு பட்டம் சுமத்தி அவனது பணத்தை பறித்து இன்னொருவனுக்கு கொடுத்திருப்பேன். இந்த மாணவன் வாழ்நாள் முழுவதும் அந்த திருட்டு பட்டத்தை சுமந்து கொண்டு வாழ்ந்திருப்பான். நல்ல வேளையாக அவன் இவ்வாறு அழுது அந்த பாவச் செயலை செய்யாமல் என்னை பாதுகாத்து விட்டான் என்று மனதிலே நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு திடீரென ஒரு யோசனை தோன்றுகின்றது. இந்த பணத்தை தொலைத்த மாணவனையும் ஒவ்வாறாயினும் சமாளித்து அனுப்ப வேண்டும். உடனே இவர் தன்னுடைய மேசை நெருகே சென்று இந்த பணத்தை தேடுவது போல பாசாங்கு செய்துவிட்டு தன்னுடைய கைப்பையிலே இருந்து அந்த குறிப்பிட்ட தொகை பணத்தை எடுத்து கைகளுக்குள்ளே பொத்தி கொண்டு வேறொரு இடத்திலே அவர் பணத்தை தேடுவது போன்று, ஒரு பொதுவான இடத்திலே தேடுவது போன்று பாசாங்கு செய்துவிட்டு இதோ இருக்கிறது உன்னுடைய பணம் என்று சொல்லி அந்த பணத்தை தொலைத்த மாணவனிடம் அந்த பணத்தை கொடுத்து அனுப்பிய போது இந்த ஆசிரியைக்கு தான் ஏதோ நல்ல காரியத்தை செய்து விட்டது போன்ற ஒரு திருப்தியுடன் அன்று வீட்டுக்கு செல்கின்றார். நேயர்களே, இந்த கதையும் கதை தந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும்,
புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இவ்வாறான சம்பவங்களுக்கான ஒரே ஒரு தீர்வு மாணவர்கள் சிறுவர்கள் பாடசாலைக்கு பணமோ பொருளோ தேவையேற்று கொண்டு வருவதை தவிர்ப்பதுதான் என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினூடாக நான் வலியுறுத்த விரும்புகின்றேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.